Hi friends, welcome to H2T Coders. நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா Node.js யூஸ் பண்ணி JavaScript எப்படி ரன் பண்ண போகிறோம் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இந்த பிளேலிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்போம். ப்ரௌசரில் V8 இன்ஜின் இருக்குது, அதான் வந்து நம்ம JavaScript ரன் ஆக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த V8 இன்ஜினை C++குள்ளே இம்போர்ட் பண்ணி தான் Node.jsன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதோட பர்பஸே JavaScript ப்ரௌசர்லேருந்து வெளியில் ரன் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு நம்மளோட சிஸ்டமில் வந்து நோடு இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்குவோம். கமாண்ட் ப்ராம்ப்டை போய்க்கோங்க. இந்த இடத்துல போய்ட்டு நோட் -v அப்படின்னு கொடுத்தீங்கன்னா காட்டும். நோட் இஸ் நாட் ரெகக்னைஸ்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு NodeJS download for விண்டோஸ்னே போடுவோம். ஓகே, இங்கே வந்துருச்சு. இப்போ எனக்கு தேவையானது MSI தான் நான் டவுன்லோட் பண்ணேன், 64 பிட்டு. உங்களுக்கு லினக்ஸ் அதெல்லாம் வேணால் கீழே கொடுத்துருப்பாங்க. நான் வந்து விண்டோஸ்னால விண்டோஸ் 64 பிட் டவுன்லோட் பண்ணுறேன். எனக்கு கீழே டவுன்லோட் ஆகுது. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம இதை ஃபஸ்ட்டு முடிப்போம். ஓகே, நான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அக்ரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே, அதோட பாத் எப்பயும் ப்ரோக்ராம் ஃபைலே நான் வச்சுக்கிறேன், நான் எதுவும் மாற்ற விரும்பலை. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஆட் டு பாத் ஜேஎஸ் ஆட் ஆகிக்கிறோம். ஆட்டோமேட்டிக்லி இன்ஸ்டால் நெசசரி டூல்ஸ். ஓகே, நான் இப்போதைக்கு அதை கொடுக்கல. நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஃபினிஷ் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுவோம். நோட் வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 14.17 இந்த வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதில் நோடு இன்ஸ்டால் ஆகிருச்சு. இப்போ Node.js யூஸ் பண்ணி JavaScript எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்குவோம். விசுவல் ஸ்டுடியோ கோட். நமக்கு இது தேவையில்லை, ஏன்னா இப்போ நம்ம சர்வர் சைடு தான் ரன் பண்ண போகிறோம். அதுக்கு HTML தேவையில்லை. நான் ஃபைலில் போய்ட்டு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அதை வந்து JS அப்படின்னு JavaScript கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் சும்மா console.log success அப்படின்னு போகிறேன். சக்ஸஸ்ன்னு போட்டேன். சேவ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுவோம். சக்ஸஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு போடும். success.jsன்னு போடும். ஜேஎஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ ஜேஎஸ்ஸாக சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இது வந்து எந்த பாத்தில் இருக்குது இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம் ஃபோல்டரில். ஓகே, ஓப்பனில் தான் இருக்குது. இதில் வந்து ஓப்பன் இன்டகிரேட்டட் டெர்மினல்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல போயிட்டு நோட் போட்டு என்ன வச்சுருந்தோம், // போட்டு success.js அப்படின்னு ரன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, உங்களுக்கு இது ரன் ஆகி நமக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து by H2T coders போடுறேன்.
இப்போ நான் திருப்பி ரன் பண்ணேன் வைங்களேன், பார்த்தீங்களா எனக்கு எல்லாமே ரன் ஆகுது. ஸோ இதே தான் வந்து நமக்கு குரோம்லேயே ரன் ஆகுது. நான் சொன்ன மாதிரி இந்த V8 இன்ஜினை கொண்டு வந்து நோட்.js எம்பர்ட் பண்ணனால நம்மளால இந்த டெர்மினல்லே வந்து நம்ம அதை பார்த்துக்க முடியுது. அதாங்க ஒரு நோட்.js யூஸ் பண்ணி எப்படி ஜாவாஸ்கிரிப்டை ரன் பண்ணுறோன்னு பார்த்துட்டோம். ஓகேவா, நம்ம ஃபர்தராக வந்து கண்டினியூ பண்ணுவோம் இதுலேயே. இப்போ அடுத்து வந்து நம்ம வேரியபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணுவோம். அதிலிருந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக உள்ளே போவோம். அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஆல்.